அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் 7வது நாளை எட்டியுள்ளது. ஈரானின் போர்க்கப்பலை அமெரிக்கா ஏவுகணை மூலம் தாக்கியுள்ளது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் அஜர்பைஜான் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிபந்தனையற்ற சரணடைதலைத் தவிர ஈரானுடன் வேறு எந்த உடன்பாடும் கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். போருக்கு மத்தியிலும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்க அமெரிக்கா 30 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ளது. சீனா தனது இராணுவ பட்ஜெட்டை 7% சுமார் ரூபாய் 25 லட்சம் கோடி உயர்த்தியுள்ளது. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி மேற்கு வங்க ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார். கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு தமிழக ஆளுநர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1280 குறைந்து அதிரடி சரிவை கண்டுள்ளது. சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் தமிழகத்தை சேர்ந்த இருவர் டாப் 10 இடங்களுக்குள் வந்துள்ளனர். மதுரை வாடிப்பட்டியை சேர்ந்த ராஜேஸ்வரி அகில இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்து அசத்தியுள்ளார். கல்பாத்தி சுரேஷ் மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் மற்றும் த்ரிஷா ஒன்றாக கலந்து கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. மும்பையில் நடைபெற்ற விறுவிறுப்பான அரையிறுதியில் இங்கிலாந்தை வீழ்த்தி இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இறுதிப் போட்டியில் நியூசிலாந்துடன் இந்தியா மோத உள்ளது. இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தமிழ் நியூஸ் 360. நன்றி, வணக்கம்.